நம்ம வீடு சமையலாக சூப்பராக ஒரு தக்காளி பஜ்ஜி பார்க்கலாம் வாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நல்லா ஒரு 10 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து அலசிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்டு நல்லா வெந்துட்ட பிறகு இது போல் நம்ம ஒரு மத்து வச்சு அப்படியே நசுக்கி விட்டுக்கலாம். இது போல் ஒரு மத்து வச்சு நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுக்கலாம். தேவையான எண்ணெய், கடுகு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மெசுக்கி வச்சு தக்காளி பஜ்ஜி அதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுன்னு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கலாங்க. சூப்பரான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி